ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை தியானத்திற்கு யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலும் தன் இருதயத்தை வெளிப்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனின் நாமத்தினாலும் வரவேற்கிறேன். இந்த நாளில் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 30வது வசனம். 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்திற்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. ஆண்டவர் யெகூ என்கிற ஒரு யுத்த வீரனை தெரிந்து கொண்டு அநேக சேனாபதிகளிலே யெகூவும் ஒரு சேனாபதியாக இருந்தான். யெகூவை ராஜாவாக ஆண்டவர் தேர்ந்தெடுப்பதற்காக பல சேனாபதிகளின் மத்தியிலே இவன் தனி அறைக்குள்ளாக அழைத்து கொண்டு போகப்பட்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அப்படி அந்த அபிஷேகமும் செய்தியும் அவனுக்கு வந்தபோது ஒரே ஒரு காரியம்தான் ஆண்டவர் அவனிடத்தில் எதிர்பார்த்தது. அவருடைய இருதயத்தில் இருக்கிறதை அவன் செய்து நிறைவேற்ற வேண்டும். அவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார் அவனிடத்துல. அதைத்தான் இந்த வசனத்துல சொல்லுகிறார். கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்தாய். என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்திற்கு செய்தபடியினாலே. ஆகாபை ராஜாவாக்கினது ஆண்டவருக்கு மிகப்பெரிய வேதனையாக இருந்தது. ஒரு மனுஷனுடைய கையில ஆண்டவர் பொறுப்பை கொடுக்கும்போது அது நாமலாம் இதே லெவல்ல தான். ஒரு பொறுப்பை ஆண்டவர் நமக்கு தரும்போது நாம் அதை சரியா செய்யலை அப்படின்னா கர்த்தர் வேதனைப்படுவார், துக்கப்படுவார். கர்த்தர் ஆகாபை குறித்து மிகவும் வேதனைப்பட்டார். ஒரு காலத்துல ஆண்டவர் சொல்லிட்டார், உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் விக்கிரக ஆராதனை செய்து உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उन्होंने आपके कॉल को அவன் விக்கிரக ஆராதனை செய்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத பல காரியங்களை செய்த போது தேசத்திலே விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை என்கிற அருவருப்புகள் தேசத்தை மூடிக்கொண்டது. அவனுடைய மனைவியாகிய எசபேல் தேசம் முழுவதுமே ஆளுகை செய்து அருவருப்பானவைகளை அவள் நடப்பித்து வந்தார். தன் மனைவியாகிய எசபேலுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து அவன் ஆளுகை செய்தான். ஆனாலும் இரக்கமுள்ள ஆண்டவர் அவனை மன்னித்தார். மன்னித்து அவன் நாட்களில் நான் இதை செய்ய மாட்டேன், அவனுக்கு பிற்பாடு இதை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் மனதிறங்கினார். ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, அவன் எனக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடந்து கொண்டதை பார்த்தாயா, அதனால நான் இப்போ அவனை விட்டுறேன் அப்படின்னு சொன்னார். ஆனாலும் மறுபடியும் அவன் தன்னுடைய பாவத்திலே மூழ்கி கிடந்தான். அப்ப ஆண்டவருடைய இருதயத்துல வந்ததெல்லாம் இந்த ஆகாபு ராஜாவாக இருக்கக்கூடாது, அவனுடைய பாவங்களுக்கு தக்கதாக அவனுக்கு செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவருடைய இருதயத்திலே ஒரு பயங்கரமான பாரம். தொடர்ந்து யாரை ராஜாவாக மாற்றுவது என்று ஆண்டவர் யோசிக்கும் போது இந்த யெகூவின் மேலே சீட்டு விழுகிறது. இந்த யெகூவையும் ஆண்டவர் கவனிக்கிறார். ஓகே, இவன் அதை செய்து நிறைவேற்றுவான் என்று ஆண்டவர் விரும்பி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். இந்த நேரத்துலதான் பாருங்க, ஆண்டவர் அந்த யெகூவுடைய நாட்களிலே அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் நீ செம்மையானதை செய்தாய், நீ நன்றாய் செய்தாய். ஆனா யாருக்கு? ஆகாபுக்கு நன்றாய் செய்தாய். ஆகாபுக்கும் அவன் குடும்பத்துக்கும் நீ செய்தபடினாலே
உனக்கு ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாக்களை நீங்கள் பார்க்கும்போது ரெகொபெயாமுக்கு பிறகு யெரொபெயாம், ரெகொபெயாம் 2 பேரும் தனித்தனியா ராஜ்யங்களை பிரித்துக் கொள்கிறார்கள். 10 கோத்திரத்துல யெரொபெயாமும் 2 கோத்திரத்துல சாலோமோனின் மகனாகிய ரெகொபெயாமும் ஆள்கை செய்கிறார்கள். ஆனா இந்த யெரொபெயாமுக்கு பிற்பாடு அவங்க பிள்ளைகள் எல்லாம் ஒரு 2 தலைமுறைக்கு மேல, ஒரு தலைமுறைக்கு மேல போகவே இல்லை. வேற வேற ஆட்கள் வந்து ஆள்கை செய்கிறவர்களா இருந்தார்கள். ஆண்டவர் இந்த யெகூவை பார்த்து அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவைகளை யெகூ செய்தபடினார், இருதயத்தில் இருக்கிறவைகளை அவன் நடப்பித்தபடினாலே அவனை பார்த்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. என்னது? 4 தலைமுறையாக உன்னுடைய குமாரர் ராஜாக்களாக ஆளுகை செய்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய இருதயத்தில் உள்ளது அல்லது அவருடைய சித்தம் செய்கிறதற்கு இன்றைக்கு ஆட்கள் தேவை. சவுலை ராஜாவாக முதல் ராஜா சவுல் ஆண்டவர் தெரிந்தெடுத்த போது கர்த்தருடைய சித்தத்தை அவன் செய்யவில்லை, அதனால புறக்கணித்தேன் என்று ஆண்டவர் அவனை புறக்கணித்தார். ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் தான் இன்றைக்கு ஆண்டவருக்கு அவசியம். ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார். பாருங்க, இந்த ஆகாபின் அட்டூழியங்களுக்கு பழி வாங்க வேண்டும் என்று ஆண்டவர் யோசிக்கும் போது யார் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் தேடும்போது யெகூவை கண்டுபிடிக்கிறார். இன்னைக்கு ஆகாபை போன்ற பல சத்ருவின் கிரியைகள், பல பிசாசின் கிரியைகள் நம்முடைய தேசத்திலே பெருகி இருக்கும் போது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்கள் அதை அழிப்பதற்கு அவசியப்படுகிறார்கள். அவருடைய இருதயத்தில் உள்ளவைகளை செய்கிறவர்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். யார் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்கள் என்று பார்த்தோமானால், அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனத்துல கர்த்தர் தாவீதை குறித்து சொன்ன காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் மீண்டுமாய் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எழுதுகிறார். தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். வைத்துள்ளார், தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனம். தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு தேவை அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்கள், அவருடைய இருதயத்தில் இருக்கிறவைகளை செய்கிறவர்கள் தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவரிடத்துல தான் ஆண்டவர் பொறுப்பை கொடுக்க விரும்புகிறார். தேவனுடைய சித்தத்தை செய்கிற மனுஷனுக்கு தலைமுறை கடந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். யெகூவை பார்த்து சொல்றாரு, 4 தலைமுறையாக உன் குமாரர் ராஜாங்கத்திலே ஆளுகை செய்வார்கள். காரணம், இது நான் உனக்கு கொடுக்கிற கிஃப்ட். என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றபடி நீ செய்வாய், நீ செய்தாய். ஆண்டவரும் தாவீதை பார்த்து சொல்லும்போது இதைத்தான் சொல்றார். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றபடி எல்லாம் செய்வான், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னபடினாலே 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 18வது வசனத்திலே இஸ்ரவேலை ஆளும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை. பாருங்க, யூதா கோத்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோத்திரத்திலே ஆளுகை செய்தவர்கள் எல்லாரும் தாவீதின் சந்தையிலிருந்து வந்தவர்கள். ஆண்டவர் சாலமோனுக்கு பிற்பாடு தேசத்தை பிரித்து விட்டார். ஆனாலும் அவனுக்கு ஒரு விளக்கு அணையாதிருக்க வேண்டும் என்பதற்காக தாவீதின் விளக்கை ஆண்டவர் ஏற்றினார் என்று வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கடைசி வரைக்கும் அவர்கள் அடிமைப்பட்டு பாபிலோனுக்கு போகிற வரைக்கும் ஸ்தோத்திரம், எல்லாருமே அவனுடைய குமாரராயிருந்தார்கள், அவனுடைய தலைமுறையாயிருந்தார்கள். தேவனுடைய பிள்ளையே, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நாம் தலைமுறை கடந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் இந்த நாளிலே விரும்புகிற காரியம், அவருடைய இருதயத்திற்கு ஏற்றதை நாம் செய்ய வேண்டும். யார் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றதை
இருதயத்தில் இருக்கிறதை செய்வார்களோ அவர்களை நிச்சயமாகவே ஆண்டவர் தலைமுறை கடந்து ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம். இப்போ யெகூ ஆண்டுடைய இருதயத்திற்கு ஏற்றதை செய்தான். ஆகாபுடைய விஷயத்துல கர்த்தருக்கு ஏற்றதை எல்லாம் செய்தான். ஆனால் அதுக்கு அடுத்த வசனத்துல நான் வாசித்த வசனத்தின் அடுத்த வசனம் 31வது வசனம் 1 ராஜாக்கள் 10:31 அதை வாசிக்கும் போது, ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவும் இல்லை. பாருங்க, அவன் கர்த்தருடைய இருதயத்தில் இருந்த ஆகாபுடைய விஷயத்துல கிரியை செய்தான். அதனால அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆனால் அதுல வசனத்துல பாருங்க, யெகூவிடம் இல்லாத ஒரு காரியம் என்னன்னா, கெட்டதை அழிக்க வேண்டும் என்று அவனுக்குள்ளால இருந்த அந்த வைராக்கியம். ஆகாப் கெட்டவன், எசபேல் கெட்டவன், அவங்க குடும்பத்துல என்னெல்லாம் அழிவை ஏற்படுத்த வேண்டுமோ கெட்டவைகளை அழிக்க வேண்டும் என்கிறதுல மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்தான். அதே நேரத்துல கர்த்தரோடுள்ள ஐக்கியத்தை, தேவ ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்புகிற அந்த நல்ல காரியத்தை கட்டுகிற விஷயத்திலே அவன் தோற்று போனான். இதிலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், கெட்டதை நம்ம வாழ்க்கையிலிருந்து நீக்கிறது மட்டுமல்ல, நல்லதை நம்ம வாழ்க்கையில கட்ட வேண்டியது அவசியம். கெட்டதை இடிச்சிருவோம், கெட்டது வேண்டாம் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் நல்லதை நாம் வேண்டும் என்று அதை கட்டி எழுப்ப வேண்டும். இந்த யெகூ அதை செய்யாதபடினாலே அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அந்நாள் முதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகி கர்த்தருக்குள்ளாக, பரிசுத்தத்திற்குள்ளாக, விக்கிரக ஆராதனையிலிருந்து அல்லது பாவக்கிரியிலிருந்து ஜனங்களை திருப்பி நடத்துவதற்கு தவறி போனான். அவன் நல்ல ஒரு யுத்த வீரன் தான். அவன் ஆண்டுடைய இருதயத்திலே ஆகாப் மேல இருந்த அந்த அவன் குடும்பத்தின் மேல இருந்த சகல காரியங்களுக்கும் அவன் முடிவுண்டு பண்ணான். ஆனால் அதே நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுக்கு நேராக நடத்துகிற விஷயத்துல அவன் தோற்று போனான். அதனாலதான் 32வது வசனத்துல சொல்லியிருக்கு, அந்நாள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். ஆசகேல் அவர்களை இஸ்ரவேலின் எல்லைகளிலெல்லாம் முறியடித்தான். ஆசகேல் அசிரிய ராஜா எல்லையிலெல்லாம் முறியடிக்கிறான். துன்பம் வருகிறது, துக்கம் வருகிறது, கஷ்டம் வருகிறது, போராட்டம் வருகிறது. காரணம் என்ன? வாழ்க்கையில கர்த்தருக்கு நேராக திரும்ப வேண்டிய காரியங்களை திரும்பாதபடினால. நாம் இந்த காலவெளியில ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. எங்க திரும்பணுமோ திரும்பிடுவோம், எதை விடணுமோ விட்டுருவோம். ரெண்டையும் செய்யும் போதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் போது தலைமுறை கடந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். ஆனால் அதே நேரத்துல கர்த்தருக்கு பிரியமானதை கட்டுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாததை அழிக்கிறவர்களாக இருந்த யெகூ கர்த்தருக்கு பிரியமானதை கட்டுகிறவனா இருக்கவில்லை. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் குறைவுபட தொடங்கினார்கள். அருமையான தேவப்பிள்ளையே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தருக்கு பிரியமில்லாத இடித்து போடுகிற நம்முடைய குணாதிசயத்திலே, நம்முடைய கிரியைகளிலே தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவைகளையும் கட்டுகிறதுல நாம் ரொம்ப ஜாக்கிரதை உடையவர்களாக இருக்கணும். அதுதான் வசனம் சொல்லுது, என்னிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். தாவீது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணார். தாவீது செஞ்ச காரியம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருந்தது. காரணம் அதுதான். ஆண்டவருக்கு பிரியமில்லாததை விட்டு விலகினான், அவைகளை அழித்தான். அதே போல அவருக்கு பிரியமானதிலே இணைந்து கட்டி எழுப்பினான்.
அவன் குடும்பத்தை கட்டினான், அவன் தேசத்தை கட்டினான், அவனுடைய சொந்த வாழ்க்கையை கட்டினான், கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். அதனாலதான் கர்த்தருக்கு ஏற்றவனாக மாறிவிட்டான். இன்றைக்கு கர்த்தருடைய இருதயத்துல இருப்பது நம்ம கையில இருக்கு. வேத புஸ்தகம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு மாற்றிக்கொண்டு கட்டி எழுப்பிக் கொண்டே இருப்போமானால் மிகப்பெரிய ஆசீர்வாதம், தலைமுறை கடந்த ஆசீர்வாதம். ஆண்டவர் செய்ய நினைத்த தாவீதுக்கு தலைமுறை தோறும் கடைசி வரைக்கும் அவனுடைய குமாரர்கள் ராஜாக்களா இருந்தார்கள். காரணம் என்னன்னா, ரெண்டையுமே செஞ்சான். கர்த்தருக்கு பிரியமில்லாததை அழித்தான், கர்த்தருக்கு பிரியம் உள்ளதை கட்டினான். அதனால அவனுக்கு தலைமுறை வரைக்கும் கடைசி வரைக்கும் அதோட நிறுத்தல, இன்றைக்கு வரைக்கும் யூதாவின் ராஜா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சொல்றோம். யூதாவின் ராஜ சிங்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தலைமுறையில இன்றும் ராஜாவாக இருக்கிறார். இன்னும் ஆளுகை செய்ய போகிறார். 100 வருட அரசாட்சியில், 1000 வருட அரசாட்சியில். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யார் கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறது, கெட்டதை அழிக்கணும், நல்லதை கட்டணும் அப்படின்னா 1000 தலைமுறை மட்டும் நான் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தரிசிக்க பண்ணுவேன். 4 தலைமுறை அல்ல, 10 தலைமுறை அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு, எனக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு, என் இருதயத்தில் உள்ளவர்களை செய்கிறவர்களுக்கு நான் 1000 தலைமுறை மட்டும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் வர்ஷிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த காலை வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு செல்வோம். கர்த்தருடைய இருதயத்தில் உள்ளவைகளை, வேண்டாதவைகளை அழிக்கவும், வேண்டியவைகளை கட்டவும் ஆவியானவர் தாமே நமக்கு கிருபை தருவாராக. தேவனுடைய இருதயத்தோடு இணைந்து வாழும்போதுதான் அவருடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாய் மாற முடியும். ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுவார் இல்லையா, ஏக்கம் எல்லாம் எண்ணம் எல்லாம் சித்தம் செய்வது தானே. நம்முடைய எண்ணமும் நம்முடைய ஏக்கமும் அப்படியாய் மாறுவதாக. ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, கிருபை உள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் உம்முடைய சித்தமாய் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய இருதயத்தில் உள்ளவைகளை, வேண்டாதவைகளை அழிக்கவும், உம்முடைய இருதயத்தில் இருக்கிற வேண்டியவைகளை நாங்கள் கட்டவும் எங்களுக்கு கிருபை தாங்க. இஸ்ரவேலர் குறைபட்டது போல இன்றைக்கு ஆண்டவரே, யார் யாரெல்லாம் குறைபட்டிருக்கிறார்களோ எல்லாருடைய குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக்குங்க. இந்த நாள்ல ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாள்ல கர்த்தாவே உம்மை பாடி கீர்த்தனம் பண்ணுகிற இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, பொருளாதாரத்திலே, சுகத்திலே ஆண்டவர் கொடுக்க போற ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருப்பதாக. எல்லாரையும் கற்று தொடுங்க, எல்லாருடைய வாழ்விலும் நன்மை செய்யுங்க ஆண்டவரே. உடைய இருதயத்திற்கு ஏற்றங்களை செய்ய எங்களுக்கு பலன் தாங்க, கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.